டெலிவரி பாய்னு ஒரு மூவிக்கான டீசர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ராதிகா, பிரிகிட்டா, காளி வெங்கட் நடிக்கிறாங்க. திருவிக்ரமோட அடுத்த மூவிக்கான பூஜை நேத்திக்கு போட்டிருந்தாங்க. இப்போ இந்த மூவிக்கான பூஜை கிளிம்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துக்கான ஷூட்டிங் சீக்கிரமே ஸ்டார்ட் ஆகிரும். இதய முரளி படத்துக்கான தமிழ்நாடு தியேட்டர்கள் ரைட்ஸை ரெட் ஜெயண்ட் மூவிஸ் வாங்கியிருக்காங்க. இதை இப்போ அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. ஜூலை 10 படம் ரிலீஸ் ஆக போகுது. ஆகாஷ் பாஸ்கரன் டைரக்ஷன்ல அதர்வா, தமன், பிரீத்தி முகுந்தன், கைடு லோகர், பகத்வாசில் நடிக்கிறாங்க. தமன் மியூசிக் பண்ணிருக்காரு. லவோலோ மூவிக்கு சென்சார்ல யூஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. ஜூலை 10 படம் ரிலீஸ் ஆகும். டைரக்டர் ஹரி அடுத்து பிரசாந்த் வச்சு ஒரு படம் ஒன்று எடுக்க போறது ஆல்ரெடி அவங்க அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. ஆனா அந்த படம் டிராப் ஆயிடுச்சு. இப்ப ஹரி அடுத்து அதர்வாவை லீடா வச்சு ஒரு படம் ஒன்று எடுக்க போறது நியூஸ் வந்திருக்கு. கார்த்திக் சுப்ராஜ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்லப்படுது. சீக்கிரமே அனௌன்ஸ்மெண்ட்டும் எதிர்பார்க்கலாம். தமிழ்ல அடுத்து வரப்போற பெரிய மூவிஸோட ரிலீஸ் நிலவரத்தை இப்ப பார்க்கலாம். ஜனநாயகன் பொறுத்த வரைக்கும் ஜூலை எண்டில் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. சீக்கிரமே சென்சார் அப்டேட் வரப்போறதும் சொன்னாங்க. அதை நேற்று நான் சொல்லியிருப்பேன். விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆக போது. இது அவங்க ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஜெயிலர் 2 அக்டோபர் 15 ரிலீஸ் ஆக போது. இது நேற்றுக்கு தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஓம் படம் அக்டோபர் 16 ரிலீஸ் ஆக போறதை அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனா இந்த படம் அந்த டேட்ல வராது. படம் தீபாவளிக்கு தள்ளி போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. டேட் மாத்தினாங்க அப்படின்னா அப்ப நான் சொல்றேன். அண்ட் அரசன் படமும் தீபாவளிக்கு வரப்போறதா தான் நியூஸ் வந்திருக்கு. சூர்யா 47 மேபி இந்த வருஷம் கடைசியில ரிலீஸ் ஆகலாம். அப்படி மிஸ் ஆச்சுன்னா பொங்கலுக்கு வரும். செய்யன் படம் மோஸ்ட்லி இந்த வருஷம் ரிலீஸ் ஆகாது அப்படின்னு தான் நியூஸ் வந்திருக்கு. இந்த படமும் பொங்கலுக்கு போகத்தான் வாய்ப்பு அதிகம். ஓம் படம் தள்ளி போச்சு அப்படின்னா எந்த டேட்டுக்கு போகும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்பதான் இதை பத்தி நான் பேசியிருப்பேன். மோஸ்ட்லி தீபாவளிக்கு போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. ஜெயிலர் 2 மூவில வருமானம் இருக்காரா, அது பிளாஷ்பேக்கா இருக்குமாங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. இதை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அவருமே மூவிக்குள்ள இருக்காரு. அது பிளாஷ்பேக்கா இருக்கத்தான் வாய்ப்பு அதிகம். ஒரு சில மூவிஸ் டைரக்டா ஓடிடில ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு அந்த படத்தை தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காரு. எக்ஸாம்பிளுக்கு சூரிய போட்டு மாதிரியான மூவிஸ் ஒரு படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு இப்ப ரெண்டே ஆப்ஷன் தான். ஒன்னு ஓடிடில விடணும், இல்ல தியேட்டர்ல விடணும். அவங்க ஓடிடியை சூஸ் பண்ணி ஓடிடில படத்தை விட்டுட்டாங்க. அதனாலதான் அடுத்து தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண அவங்க எந்த ஒரு முடிவும் எடுக்கல. ஆனா அதுக்கான ஸ்டெப் எடுத்து ரிலீஸ் பண்ண நினைச்சா அவங்க ரிலீஸ் பண்ண முடியும். வேல், அயலான், மதராசி படங்கள ஹிட்டா ஃபிளாப்பான்னு கேக்குறீங்க. வேல் படம் ஹிட் தான். மற்ற 2 படங்கள் அந்த அளவுக்கு பெருசா போகல. டீசெண்டா தான் போயிருக்கு. 10 தள்ள மூவிக்கான வசூலை கேட்டிருக்காரு. 38 கோடி இந்த படம் வசூல் பண்ணிருக்கு. லேபிள் வெப் சீரிஸை பார்க்கலாமான்னு கேட்டிருக்காரு. டீசெண்டான சீரிஸ் தான். வேணும்னா ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கான ரிவ்யூ நாளைக்கு நான் போட ட்ரை பண்றேன். பாலன் படத்துக்கான ரிவ்யூ நான் வந்தப்பவே சொல்லிட்டேன். படத்தை ஒன் டைம் பார்க்கலாம் கண்டிப்பா. லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். இது எந்த சாங் அப்படின்னு நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் வேங்கை மூவில வரக்கூடிய காலங்காத்தால சாங் தான். இது இன்னைக்கான ஃப்ரேம். இது எந்த சாங் அப்படின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.